ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பெப்டிக் கல்ச்சரை பற்றி பார்ப்போம். இப்போ பெப்டிக் கல்ச்சர் காசஸ் பற்றி பார்க்கலாம். எதனால பெப்டிக் கல்ச்சர் வருது? த மோஸ்ட் காமன் காசஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஹெச் பைலோரிங்கிற பாக்டீரியா. ஓகேவா? இந்த பாக்டீரியா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பெர்சன் டு பெர்சன் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஸ்னீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதோட பாக்டீரியா வந்து ட்ராப்லெட்ஸில் வந்து பரவி கிடக்கும். அது ஒரு பர்சன் இன்ஹேல் பண்ணும்போது அந்த பாக்டீரியா வந்து வேறு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? அண்ட் அதர் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்டு. ஓகேவா? கண்டாமினேட்டட் ஃபுட்டில் வந்து இந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர்லையும் ஸ்ப்ரெட் ஆகலாம். அண்ட் தே ஆல்சோ ஹேவ் சம் என்சைம் இன் அவுட்டர் மெம்பரைன். திஸ் இஸ் கால்டு யூரியேஸ் என்சைம். இந்த யூரியேஸ் என்சைம் என்ன செய்யும்னா நம்ம பாடிக்குள்ளே போய் அமோனியாவாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த அமோனியா ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ். இது வந்து நம்ம ஸ்டொமக் வாலை வந்து ஈஸியாக இரிட்டேட் பண்ணிடும். ஓகேவா? அண்ட் தே ஆல்சோ ஹாவ் எக்ஸோடாக்சின் என்சைம். இந்த எக்ஸோடாக்சின் என்சைம் என்னச்சு அப்படின்னா தே இன்க்ரீஸ் த இன்ஃப்ளமேஷன், சான்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அதனால ஸோ ஸ்டே ஹைஜீனாக இருங்க. ஓகேவா? அப்போ தான் பெப்டிக் கல்ச்சர்லேருந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், விலகியே இருக்க முடியும். செகண்ட் காமன் காசஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மோக்கிங். ஓகேவா? ஸ்மோக்கிங் ஆல்சோ இன்டியூஸ் த பெப்டிக் அல்சர். நம்ம டபாக்கோ தானே ஸ்மோக் பண்ணுறோம், அதில் வந்து நிக்கோட்டின்ல சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்டொமக் வாழை போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு பெப்டிக் அல்சரை என்ன செய்யும், வரதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். அண்ட் ஆல்சோ காசஸ் த மவுத் அல்சர். அப்படின்னா நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அது நம்மளுடைய கம்ஸையும் அண்ட் டங்கையும் ட்ரை ஆக்கி நமக்கு மவுத் அல்சரை வர வந்து வாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தென் மூணாவது காமன் காசஸ் என்னென்னு பார்த்தோன்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம உடம்புல வந்து ஒரு காக்ஸ் என்சைம்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தோன்னா தே இன்க்ரீசஸ் த மியூக்கஸ் செக்ரேஷன். மியூக்கஸ் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்டொமக் வாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தே ஆல்சோ இன்க்ரீஸ் த ப்ரோஸ்டோகிளாண்டின். ஓகேவா? இந்த ரெண்டும் எதுக்கு, நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இருக்குல்ல, ஓகேவா, இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா டேரெக்டாக காக்ஸ் என்சைமோட கம்பைன் ஆகி அது வந்து தே டிக்ரீசஸ் த மியூக்கஸ் செக்ரேஷன் அண்ட் தே ஆல்சோ டிக்ரீசஸ் த ப்ரோஸ்டோகிளாண்டின். அப்போ என்ன ஆகும், ப்ரொடெக்ஷனும் கம்மியாகும். ப்ரொடெக்ஷன் கம்மியாச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள கேஸ்ட்ரிக் ஆஸ் அதாவது HCl வந்து நம்மளுடைய வாலை வந்து ஈஸியாக இரிட்டேட் பண்ணி அல்சரை கொண்டு வரும். அண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம். நான் ஈஸியாக உங்களுக்கு நிமோனிக்ஸை சொல்லித்தரேன். அந்த நிமோனிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபேப் டைம். என்னது ஃபேப் டைம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் எஃப் வந்து எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஃபேட்டிக்யூ, நம்ம எப்போவுமே சோர்வாகவே இருக்கிறது. ஓகேவா? அண்டு ஏ எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அப்நார்மல் பெயின். ஓகேவா? நம்ம எப்பவுமே நம்ம வந்து வயிற்று பகுதியில் வந்து பெயினை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் பி எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளோட்டிங். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலுமே நம்ம பெல்லி வந்து ஃபீல்ஸ் ஃபுல் அண்ட் டைட்டாக ஃபீல் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் த டி ரிப்ரசென்ட்ஸ் த டெண்டர் ஸ்டொமக். த டெண்டர் ஸ்டொமக் இஸ் நத்திங் பட் அதுவும் ஒரு பெயின் தான், அப்டாமனில் உள்ள பெயினை தான் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் த ஐ ரிப்ரசென்ட்ஸ் த இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன தான் சாப்பிட்டாலுமே சாப்பிட்டதுக்கப்புறம் வாமிட் எடுத்துருவோம், நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, நம்ம சாப்பாடு ஒழுங்காக உள்ளே இறங்காது. ஓகேவா? அண்டு த எம் இஸ் ரிப்ரசென்ட்ஸ் த மெலினா. மெலினானா த டார்க் ஸ்டிக்கி ஃபீக்கஸ். ஓகேவா? ஒரு டார்க் கன்சிஸ்டன்சியில் ஒரு ஃபீக்கஸ் வந்து எலிமினேட் ஆகும், அதை தான் மெலினான்னு சொல்லுவாங்க. அண்டு இ விச் மீன்ஸ் எமிசிஸ். எமிசிஸ் அப்படின்னா இஸ் அ வாமிட்டிங் சென்சேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமிசிஸ் சொல்லுவாங்க. எப்பவுமே வாமிட் வர மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகேவா? இது உங்களுக்கு மறக்காதுன்னு நம்புகிறேன். இப்போது நீ அல்சர் சிம்டம்ஸோட டாக்டரை போகிற, டாக்டர் வந்து உனக்கு அல்சர் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்காண்டி இந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் எடுத்து நமக்கு அல்சர் இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து எண்டோஸ்கோபி. எண்டோஸ்கோபி அப்படின்னா எ டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் வித் கேமரா. ஓகேவா? அதை வந்து நம்ம வாய் வழியாக ஸ்டொமக்கு இன்செர்ட் பண்ணி நமக்கு பெப்டிக் அல்சர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் த டாக்டர் கலெக்ட் த சாம்பிள்ஸ் டு ட்ரீட் த பெப்டிக் அல்சர். ஓகேவா? அண்ட் தேர்ட் டயக்னோசிஸ் டெஸ்ட் தான் எனது ஹெச் பைலோரி டெஸ்ட். நம்மளுடைய ஸ்டூல்லையும் பிளட்லையும் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பைலோரிக் பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு பெப்டிக் அல்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அண்டு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், எப்படி பெப்டிக் அல்சரை க்யூர் பண்ணலாம். இப்போது பேஷண்ட் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாரு அண்ட் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் வேறு ஒரு காரணத்துக்காண்டி எடுக்கிறாரு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ரெண்டும் தான் பெப்டிக் அல்சரை வந்து இன்டியூஸ் பண்ணி விடுது. ஓகேவா? அண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்குன்னா இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா வந்து கில் பண்ணுறதுக்காண்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தோன்னா யூஸ் ஆசிட் பிளாக்கர் டு பிளாக் த ஆசிட் செக்ரேஷன் இன் யுவர் ஸ்டொமக். இப்போது நம்ம பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் பெப்டிக் அல்சர் பார்க்குறோம். இதில் நார்மல் கேஸ்ட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை பற்றி பார்ப்போம். நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஜி செல் அப்படின்னா கேஸ்ட்ரிக் செல்னு ஒரு செல் இருக்குது. அந்த செல் தான்
பைரட்டல் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த பைரட்டல் செல் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, தே செக்ரேட்ஸ் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகேவா? கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கிறனால தான் நம்ம ஸ்டொமக்கில் உள்ள ஃபுட்டு ஃபுல்லாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அவர் ஸ்டொமக் ஆல்சோ ஹவ் டெல்டா செல் இருக்குது. டெல்டா செல் வந்து தே ப்ரொடியூஸ் த சொமேட்டோஸ்டாட்டின் டு இன்ஹிபிட் த கேஸ்ட்ரிக் ஜூஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பைரட்டல் செல் தான் ஹெச்சிஎலை ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் டெல்டா செல் தான் அதோட பிஹெச் வந்து மெயின்டைனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த காமன் காசஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர் இஸ் H. pylori பாக்டீரியா. இந்த H. pylori பாக்டீரியா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்ன கண்டாமினேட்டட் வாட்டர்லையும் பெர்சன் டு பெர்சன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தே ஆல்சோ ரெடியூஸ் த NH3 அம்மோனியா. ஓகேவா? இந்த அம்மோனியா வந்து நம்ம ஸ்டொமக்கில் உள்ள HCl கேஸ்ட்ரிக் ஜூஸோட கம்பைன் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அம்மோனியமாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த அம்மோனியங்கிறது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ். இந்த ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கோட வாலை வந்து ஈஸியாக இரிட்டேட் பண்ணி நமக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். அண்ட் இந்த NH4 அம்மோனியா வந்து என்ன செய்யும் அப்படின்னா தே ஆல்சோ டிஸ்ட்ராய் த டெல்டா செல். டெல்டா செல்லை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். நான் என்ன சொன்னேன், டெல்டா செல் தான் என்ன செய்யுது, HCl வந்து இன்ஹிபிட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ டெல்டா செல்லே இல்லை அப்படின்னா HClோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிடும். பிஹெச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த HCl என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கோட வாலை வந்து ஈஸியாக இரிட்டேட் பண்ணி நமக்கு பெப்டிக் அல்சரை கொண்டு வந்துடும். ஓகேவா? இதுதான் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் பெப்டிக் அல்சர். ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நம்ம படித்ததை எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காசஸ். இந்த காமன் காசஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர் இஸ் H. pylori பாக்டீரியா. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா பெர்சன் டு பெர்சன் டிரான்ஸ்மிட் ஆகும் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரில் வந்து இது டிரான்ஸ்மிட் ஆகும். தே ஆல்சோ ரெடியூஸ் த NH3, அதாவது அம்மோனியாவை ரிலீஸ் பண்ணும். இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ். நம்ம ஸ்டொமக் வால் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணி பெப்டிக் அல்சர் வர சான்ஸை அதிகப்படுத்தும். ஓகேவா? அண்ட் தென் ஒரு பேர்சன் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யும், பெப்டிக் அல்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அண்டு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் வேறு பர்பஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இதனாலையுமே பெப்டிக் அல்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகேவா? ஈஸியாக நம்ம நிமோனிக்ஸில் பார்த்தோம். ஃபேப் டைம். F represents the fatigue, A means abnormal pain, and B means bloating, and T represents the tender abdomen, and I represents the ingestions, and M represents the melena, and E represents the emesis. அடுத்து டயக்னோசிஸ் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் CT ஸ்கேன் டு டிட்டர்மைன் த பெப்டிக் அல்சர் அண்ட் எண்டோஸ்கோபி எ டியூப் வித் கேமரா. ஓகேவா? அதை வந்து நம்ம ஸ்டொமக்குள்ள இன்சர்ட் பண்ணி பெப்டிக் அல்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் H. pylori டெஸ்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் H. pylori பாக்டீரியா இன் அவர் ஸ்டூல்ஸ் அண்ட் பிளட் இருந்தால் நமக்கு பெப்டிக் அல்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ பர்சன் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். இதுவே நமக்கு பெப்டிக் அல்சருக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். வேறு ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்குன்னா H. pylori பாக்டீரியாவை கில் பண்ணதுக்கு. அண்ட் யூஸ் ஆசிட் பிளாக்கர்ஸ் டு பிளாக் த ஆசிட் செக்ரேஷன் இன் ஸ்டொமக். ஏன்னா இந்த H. pylori வந்து ரிலீஸ் பண்ணுற அமோனியம் வந்து H. pylori கிரியேட் பண்ணுற அமோனியம் வந்து டெல்டா செல்லை வந்து கில் பண்ணிடுது. ஓகேவா? அப்போ கில் பண்ணும்போது ஆசிடோட செக்ரேஷன் HClோட செக்ரேஷன் நம்ம ஸ்டொமக்கில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஆசிட் பிளாக்கர் கொடுக்கும்போது தே பிளாக் த ஆசிட் செக்ரேஷனை வந்து பிளாக் பண்ணி நமக்கு நார்மல் நிலைக்கு என்ன செய்யும், நம்ம ஸ்டொமக் வந்து கொண்டு வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இவன் என்னடா இப்படி ஈஸியாக தமிழ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே, எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு படிக்கிறதுன்னு வருத்தப்படாதீங்க. கீழே கூகுள் டிரைவில் வந்து PDF கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.